ஹலோ ஹலோ டேய் ஜித்து. சொல்கிறா பால். என்னடா ஆச்சு இன்டர்வியூ? இல்லைடா, வழக்கம் போல தான்டா. சரி சரி விடு, பார்த்துக்கலாம். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம், 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடும். சரி சரி, பார்த்து பத்திரமா வாங்கடா. காதலாலே கனாக்கள் உறையுதே, ஆசையாலே வினாக்கள் தொடருதே. பொழுது சாயும் நேரம் விடியல் தேடும் நான், தொலைவில் இல்லாமலே துளைந்து போகும் வாழ்க்கை. காதலாலே கனாக்கள் உறையுதே, ஆசையாலே வினாக்கள் தொடருதே. என்ன இவரு? ஐயோ, வந்தோடனே பயமுத்துறாரப்பா. எங்கேயா போனாரு? அண்ணே, ஏய் வாடா சாமு, எப்படா வந்த? நீ ஆணுக்கு தீவிர கூட்டிங்களே, அப்பயே வந்துட்டேன். சரி சரி, ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே. என்னாச்சுண்ணே, ஒய் ஷவுட்டிங்? இப்போ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாட்டிங்கா? சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்டா. கூடுங்க பார்ப்போம். அமுக்கு பிசாசு, இன்னொரு வாட்டவா பார்த்துக்கலாம். நீயா நானான்னு லெஃப்டில் விட்டா ரைட்டில் திரும்பிக்கும். டேய், யார் அந்த அமுக்கு பிசாசு? கேர்ள் ஃப்ரெண்டோட பெட்னேமா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. அண்ணா சும்மா சொல்லுங்கண்ணே கேட்போம். நாங்கள் போன வாட்டி கொடைக்கானல் போனோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம். டேய் டேய், ஏன்டா விளாடுறீங்க? டேய் டேய், என்னடா பண்ணுறீங்க? ஜித்து போய் லைட் ஆஃப் பண்ணு போ. டேய், இவ்வளோ பேசுகிறல்ல, நீயே போய் ஆஃப் பண்ணுறா. டேய் போவேன், ஆனால் அவன் மேலே நம்பிக்கை இல்லையே. டேய் மாஸ்டரு, உன் பக்கத்தில் தான்டா இருக்கு, போய் ஆஃப் பண்ணுறா. இப்போ தான் மச்சி நல்லா செட்டிலாக இருக்கேன், போட. எப்படி படுத்துருக்கான் பாரு, செனப் பண்ணி.
டேய் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய் 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 ஜித்தே டேய் டேய் என்னடா டேய் டேய் என்னடா ஆச்சு டேய் டேய் ஜித்தே உனக்கு என்னடா என்னாச்சு டேய் டேய் என்னடா என்னடா ஆச்சு டேய் என்னடா இவன் தெரியலடா. டேய் ஜித்தே டேய் அப்போதான்டா எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததும் இல்லை. அது எப்படின்னா ஒரு ஒரு வேற உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அதுலேருந்து மீளவும் முடியாது. அது எப்படி சொல்கிறதுனா, பக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்க, கூப்பிடணும்னு தோணும், ஆனால் கூப்பிட முடியாது. நம்ம கத்தணும்னு நினைப்போம், ஆனால் கத்த முடியாது. அது ஒரு ஒரு வேற விதமான ஒரு ஃபீல்டா. அது ஒரு அன்கான்ஷியஸ் போயிட்டு வந்தால் எப்படி இருப்போம் அது போல் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அண்ணே நான் உங்கள்கிட்ட அமுக்கு பிசாசுனா என்ன நான் கேட்டேன். என்ன என்னை பற்றி உனக்கு தெரியுமே அண்ணே, ஆள் பார்க்க தானே இப்படி இருப்பேன், ஆனால் உள்ளே பயந்து சோண்ணே. இந்த மாதிரி புரியாத பேசுறதுலாம் சொல்லி என்ன பயமுறுத்துறியே ஏண்ணே? டேய் உனக்கு புரியலடா சாமு, நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்ம லைஃப்பில் தெரியாத விஷயம், தெரிஞ்சிக்க முடியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது. அது மாதிரி தான் இந்த அமுக்கு பிசாசு கூட. இந்த உலகத்தில் நம்மளை மீறி நம்மளை தாண்டி எவ்வளோ சக்தி என்னென்னமோ இருக்குடா. இதோ இங்கே நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது கூட 2 ஆத்மா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை இங்கே நம்ம பேசுகிற அதே டாப்பிக்கை வேற யாராச்சும் எங்கேயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம். இது மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குடா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கே தவிர, ஆனால் அதுக்கு உண்டான சுவாரஸ்யமான பதில் நம்மக்கிட்ட இல்லை. கன்ஃபார்ம் சைக்கோ தான். டேய் என்னடா முழிக்கிற? அண்ணே எல்லாம் வந்துட்டாங்கண்ணே. கால பார்க்கும்போது திக்கி முக்கி போற, அது நீ இல்லனா ரொம்ப அப்செட் ஆற. டெய்லி முன்ன சாட்டு, நான் தூங்குனது லேட்டு, இப்ப வாய்ஸ் நோட்ட மட்டும் கேட்டு புலம்புறேனே. டெய்லி முன்ன சாட்டு, நான் தூங்குனது லேட்டு, இப்ப வாய்ஸ் நோட்ட மட்டும் கேட்டு புலம்புறேனே. கஸ்டமர் கேர்லாம் மெசேஜ் தான் அவகிட்ட ஒரு மெசேஜ் ஆக முடியும். எங்க போறீங்க? கால பார்க்கும்போது திக்கி முக்கி போற, அது நீ இல்லனா ரொம்ப அப்செட் ஆற. மச்சி உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படிரா? எப்படின்னா எதிராக கேட்குற? இல்லைடா, நான் யார்கிட்டயாச்சும் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்டாக இருக்கேனா? நீ தான் ரோபோ ஆச்சேடா, அப்புறம் அப்படி? அதான்டா பாலு. இல்லைல்ல, இப்போ எல்லாமே மாறி போச்சுடா. என்னென்னமோ பேசுகிறா மச்சி, ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லித்தராடா. யாருண்ணே? அட கீடா சாமு, கிருத்திகா. ஓ அவளா? அவள் தான் மாஸ்டர், அவளே தான். டேய் உங்களுக்கு போஞ்சூர்னா என்ன தெரியுமாடா? அண்ணா சோரா? சோறு குழம்பு இல்லடா, போஞ்சூர். போஞ்சூர் அப்படின்னா? அப்படி கேள்றா சாமு. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் குட் மார்னிங்னு அர்த்தம். சே
உங்களுக்கு எதுவுமே தெரியாதடா? போன்ஜூர், போனுட், மெர்சி எதுவுமே தெரியாதடா? ஓ மை காட், a poor group of uneducated fellows. What to do? பாடுறா, உன்னால நடிக்கிறான்டா, மூட்டு விளையாடுறா. சரி விடுறா. போடு. புடி. ஏய்! ஐயோ. அண்ணே நான் அவுட்லாம் கிடையாது. பந்து இவ்வளோ தூரம் போகுதுண்ணே, எப்படி அடிக்க முடியும்? டேய் உன் தலைக்கு மேலே பவுன்சர்லாம் போடவே முடியாதா? அண்ணே நான் அவுட்லாம் கிடையாதுண்ணே, ஐயே ஏமாத்தாதீங்க. அதெல்லாம் கிடையாது. அவுட்டு அண்ணே தான் டேய். போனேன். அண்ணே பந்து இங்கே படுச்சுண்ணே, அதனால தான் நீங்க மேலே போய் ஆமா கேட்ச் அப்படி பட்டா மேலே தான்டா போவோம். அண்ணே உன்னையார் ஒத்துக்கிறேன், அப்படி பாட்ட வைக்க சொன்னா? போங்கண்ணே. அவ சரியான செட்ட மச்சி. ஆரம்பிச்சிட்டான்டா. அவ என்கிட்ட நம்பர்லாம் வாங்கிட்டா தெரியுமா அப்போவே. ஆனால் நான் அவகிட்ட நம்பர் கேட்கவே இல்லையே. நம்மலாம் யாரு? நம்ம தான் கொஞ்சம் டீசெண்ட் ஆச்சு. அப்புறம் அவளே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அமிச்சா மச்சி, ஸ்மைலி போட்டு பாரு. அப்புறம் அப்படியே போச்சு மச்சி. இதை அவங்க தான் எப்படிண்ணே கண்டுபிடிச்சிங்க? அந்த ஸ்மைலிடா சாமு. அவ எப்பவுமே அந்த ஸ்மைலியே தான் மெசஞ்சரில் அனுப்புவா. சரி அது இருக்கட்டும். அதே ரிட்ஸ்மி பவானி, அதுவும் கிக்கி அக்கௌண்ட்லேருந்து. டேய் அது அவங்க அக்காடா பால். அவங்க வீட்டில் கூட எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி சொல்லி வச்சிருக்கா. ஓஹோ பாரேன், யாரோ நெட்லேயே பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரேஞ்சு க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒன்றும் சரியில்லையே. ஏன்னா சாமு ஏதோ தப்பா படுது. டேய் ஓட்டாதீங்கடா, அவன் நல்ல ஃப்ரெண்ட்ரா. இப்போ கூட காலேஜில் இருக்கும்போது நெட்டு மொபைல் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு ஸோ ஐ மிஸ் யூ ஜான், வீக்கெண்ட் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணுறேன் இல்லை மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னாடா. ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் கூட சும்மா சொல்கிறா, காலேஜ் போனால் எப்படி மொபைல் யூஸ் பண்ணாமல் இருப்பா, அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அவள் சொன்ன மாதிரியே டெக்ஸ்ட்லாம் கம்மியாயிடுச்சுடா. அவகிட்ட மெசேஜே வரல மச்சி. மெசேஜ் வரலன்னா காலேஜுக்கு போய் நேராக பார்த்துட்டு வானே. இது விட்டுட்டு எங்களை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கேன்னு. டேய் எனக்கு இது தோணாமல் போச்சேடா. போய் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாளா? இன்டீசெண்டாக இருக்காதா? ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன போ. டேய் சாம், டைம் ஆகுதுடா. எவ்வளோ நேரம்டா? சீக்கிரம் வாடா. இதை வந்துட்டேன். ரொம்ப கழிச்சு போகிறதுக்கு இதுக்கு இவ்வளோ கிளம்பி நிற்கிறாரு. எனக்கு எல்லாம் பார்க்குறேன். ஐயா போகலாமா? போலாம்டா. போங்க. அண்ணே எங்கிட்ட போகிற? காலேஜ் அங்கிட்டு இருக்கு, டைம் வேறு ஆயிடுச்சு. டேய் நம்ம பல்லாவரம் போகிறோம்டா. நல்லா வரமா? இப்போ இன்னைக்கு காலேஜ் போச்சா? ஏனே படிச்சு உருப்பலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போலையே. சரி நிப்பாட்டுங்க. அப்புறம் ஏன் இது சும்மா கசகசன்னு? டேய் சாமு நல்லா கேட்டுக்க. இப்போ காலேஜ்லேருந்து எல்லாரும் வர டைம். போகிற கீக்கி என்ன ஏதுன்னு விசாரிக்கிற. அதுக்கு இடையில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? சூச்சூடா. அண்ணே இப்போ நான் போய் யார் என்னென்ன விசாரிப்பேன்? போடா, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கீக்கி என்ன ஏதுன்னு விசாரிடா. போடா. இதுக்கும் நான் தான் போகணுமா? உன் வளர்த்திக்கலாம் உன் கூட சேர்றதே தப்பு. இருந்தாலும் நான் உன்னை ஏன் கூப்பிட்டு வரேன்னா நீ தான் ரூம்லேயே தைரியசாலி. போடா போய் please. ஆகுனா இதை ஏன் சொல்லி விட்ருங்க. நம்ம யாரு என்னன்னு கேட்குறது? இவன் எதுவும் கேட்போமா? என்ன பேக் வச்சுட்டு போகுது? ஐயா யாருமே இல்லாமல் யார் கை காட்டுறோம்? கொடுத்துருவோம்.
ஹலோ இதா பொண்ணு உன் பேகு. தேங்க்ஸ். ஏய் எக்ஸ்கூஸ் மீ, ஒரு ஹெல்ப்பு. என்னடா? நது டாவா? ஆமாண்டா. என்னடா வேணும் உனக்கு? நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. யாரா நீ? நானே அவனை ப்ரப்போஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு பேக்ல கிஃப்ட் வச்சு அவனை ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை வந்து எடிட் கொடுத்து யாரும் சொதப்பினது இல்லாமல் இப்போ என்னடா எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா வேணும்? ஏய் அவன் எனக்கு ப்ரப்போஸே பண்ண தெரியாது, முன்ன பின்னாடி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பேக்ல வச்சு கொடுத்தன்ற நீ இன்னும் பாரதிராஜாக்கலேருந்து திருந்தவே இல்லையாடி? டீயா? ஏய் ஆமாண்டி, படிக்கிற பேக்ல புக்கு வைக்காம கிஃப்ட் வச்சு ப்ரப்போஸ் பண்ற முகர கட்டிக்கல பாரு. என்னடா தெரியும் லவ் பத்தி? உன் முகரை முன்ன போய்ட்டு கனல்ல பார்த்திருக்கியா? நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சாமியா தாண்டா போவ, வாழ்ந்துக்கிட்டே. ஏய் ஆனா ஆயிட்டு போறேன்டி, உனக்கு அவன் மட்டும் இல்ல வேற எவனுமே ஓகே சொல்ல மாட்டான்டி பஜாரி. ஓய் மைண்ட் இட். நாடி மைண்ட் இட் மொன்னா. ஐயோ இவர் எங்க போறாரு? ஏய் வரண்டி பஜாரி. போடா லைட் ஹவுஸ். ஒரு நிமிஷம். நீங்கள் கீக்கியோட ஃப்ரெண்ட் தானே? சாரி கிருத்திகாவோட ஃப்ரெண்ட் தானே? உங்களை நான் கூட ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். ஆமாம், நீங்கள்? நான் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ணே அங்க அண்ணே இவங்களாண்ணே? எப்போ என்னாச்சு? அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சேட்டை பண்ணிகிட்டே இருப்பா. அவள் இல்லாமல் கிளாஸே ஒரு மாதிரி இருக்கு. அன்றைக்கி கூட அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், அவங்க அக்கா எடுத்து ரிப்ளை பண்ணாங்க. அப்போ கூட அவங்க இதை பற்றி எதுவுமே சொல்லியே. என்ன சொல்கிறீங்க? அவங்க அக்கா இறந்தும் 1 வீக் மேலே ஆச்சு. எப்போ டெக்ஸ்ட் பண்ணாங்க? எல்லாரும் ஃபேமிலியோட ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகும்போது பரிசல் கவுந்து ஃபேமிலியோட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. பேப்பரில் கூட வந்துச்சு, பார்க்கலையா நீங்கள்? என்ன இல்லைண்ணே, எல்லாரும் ஃபேமிலியோட ஒகேனக்கல் ஃபால்ஸ் அண்ணே ஃபோன் அடிக்குதுண்ணே. ஜித்தே பார்த்துட்டீங்களாடா? என்னடா போயிட்டு ஒரு ஃபோன் கூட இல்லை. ஹலோ டேய் மச்சான். ஹலோ டேய் டேய் ஏன்டா அழுவுற? என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? ஆமா என்னடா பத்திரமா தேடுற? ஒகேனக்கலில் நடந்த துயர சம்பவம். ஒகேனக்கலில் காவலியாற்றல் பரிசல் கவுந்து ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்து 5 பேர் பலி. டேய் நம்ம ஜித்து அந்த பொண்ணு ஆச்சேடா? ஆமாடா, அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதுட்டு இருக்கான்டா. மச்சி என்னடா ஆச்சு? மச்சி என்னமா ஆயிருக்குடா? அவள் இன்னும் சாகலடா, அவள் இன்னும் உயிரோட தானே இருக்கா. அண்ணே பாருண்ணே, சாயங்காலத்தில் இப்படி தானே புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. டேய் லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்காதடா. அவள் விதி பாவம், அவள் தான் போயிட்டா. நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதடா. டேய் உங்களுக்கு சொன்னால் புரியாதாடா? அவள் இன்னும் சாவலடா. போய் எனக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கடா. மச்சி இப்போ ஏன்டா சின்ன படத்தில் அழுதுட்டு இருக்க? சாரிடா, ஏதோ கோவத்தில் திட்டேன். எப்படிடா அவள் மெசேஜ் பண்ணியிருக்காளேடா? அவள் செத்துட்டதா எல்லாம் சொல்கிறாங்களே, அன்றைக்கி கூட அவள் மெசேஜ் பண்ணியிருக்காடா. பாருங்கடா, அன்றைக்கி கூட அவளுக்கு மெசேஜ் பண்ணண்டா, அவங்க அக்கா எடுத்து ரிப்ளை பண்ணாங்க. பின்ன எப்படிடா அவள் ஃபேமிலியில் அத்தனை பேரும் டெத்துன்றீங்க?
இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அவங்க ஃபேமிலி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அவ சாவலடா, அவ சாவலடா. டேய் ரிலாக்ஸ்டா, இதை யோசிச்சு நீ குழப்பிக்காதடா. நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மேலே போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுறா. எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இங்கே என்னடா பண்ணுற? இவனை பற்றி தானே நினச்சிட்டு இருக்கேன். படுத்துட்டானா? இப்போ தானே ஒரு வழியாக படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன நடக்குது? அதான்டா எனக்கும் புரியல. ஒன்றும் டெக்ஸ்ட் பண்ணிச்சுன்றான், பேசிச்சுன்றான். அவன் அக்கா வர ரிப்ளை பண்ணிச்சுன்றான். யாருடா இவ? மச்சி, ஒரு வேளை ஃபேக் ஐடியா இருக்குமோ? அண்ணே சான்ஸே இல்லைண்ணே. இன்றைக்கி அந்த அக்காவோட காலேஜ் போயிருந்தோம். அங்கே அந்த கீகே அக்காவோட ஃப்ரெண்டை பார்த்தோம். அந்த அக்கா சொல்கிற கேரக்டரும் நம்ம ஜித்தண்ண சொல்கிற கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஃபேக் ஐடியாவில் இருக்கலாம் சான்ஸே இல்லைண்ணே. அப்படி இல்லைனா யாராச்சும் ஹேக் பண்ணியிருப்பாங்களா? அதை ஹேக் பண்ணி என்னென்ன யூஸ் இருக்க போகுது? ஒரு வேளை அவள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு உண்மையில உயிரோடு இருந்தா? டேய், அதான் நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்கலாம் அவள் இறந்துட்டான்ட்டு. அப்புறம் உயிரோடு இருப்பா மச்சான். இப்போ நம்ம 4 டவுட் தான். ஒன்று, அது ஃபேக் ஐடியா இருக்கும். இல்லை அவள் அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லைனா அவள் உயிரோடு இருக்கணும். இது 3மே இல்லைனா அண்ணே இது ஜித்து அவங்க தானே? டேய் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறான். ஸ்பீக்கரில் போகிறான். அண்ணே உங்களே தானே ஃபோன் இருக்கு, நீ தானே ஸ்பீக்கரில் போடணும். John, hello. ரஞ்சித் இருக்கியா? ஹலோ. மச்சி, பயமாக இருக்குடா. இப்போ எங்கே இந்த கால் வந்தது? அண்ணே எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சுண்ணே. இதில் ஏதோ வில்லங்க இருக்குண்ணே. டேய் கம்முன்னு இருங்கண்ணா. ஃபோனில் ட்ராக்கிங் ஆப் எதாவது வந்தா கால் எங்கேருந்து வந்தது பாரு. என்கிட்ட அப்படி இந்த ஆப் பண்ணாங்கட்டியும் இல்லைண்ணே. அண்ணே சாம், அண்ணே பயமாக இருக்குண்ணே. கம்முன்னு இருங்கடா. ஹலோ, யாரு? டேய் நான் தானே பாலா பேசுகிறேன். ஹே, ஓ நீயாடா? சொல்கிறா. மச்சான் எங்கடா இருக்க? ஆஃபீஸ்லடா, நைட் ஷிஃப்ட்டில். ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு ஹெல்ப்பு. நம்ம ஜித்து மொபைலுக்கு இப்போ ஒரு லாஸ்ட்டாக கால் வந்துச்சு. அது எந்த ஏரியா டவர்லேருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் பாரு. என்னடாச்சு? நான் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன்டா. கொஞ்சம் வேகமாக பார்த்து சொல்லு. சரிடா, இரு ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். 5 நிமிஷத்தில் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். மச்சான். டேய் என்னடா விளையாடுறியா? நீ தானே அவனுக்கு லாஸ்ட்டில் கால் பண்ணியிருக்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் மேலே அவன் கூட பேசியிருக்க. டேய் நல்லா பாருடா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கால் வந்துச்சுடா. டேய் உங்களுக்கு விளையாட வேற நேரமே இல்லையாடா உங்களுக்கு? ஆஃபீஸ் டைமில் ஏன்டா இப்படி கலாய்க்கிறீங்க? வேற எந்த காலம் அவனுக்கு இன்கமிங்கில் வரலடா. என்னென்ன சொன்னார்? ஜித்து மொபைலுக்கு இப்போ ஃபோன் வரலையா? ஐயோ டேய் என்னடா ஆச்சு? நேற்றுக்கு என்னமோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா 3 பேரும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சரி, கீக்கி பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களாடா? அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி தானே, நம்ம லைஃப்பில் தெரியாத விஷயம் தெரிஞ்சிக்க முடியாத விஷயம் எவ்வளோ இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு விஷயம் நினச்சிட்டு ஃப்ரீயாக விடுங்கண்ணே. அதுக்காக பிடிச்ச விஷயத்தை எப்போ தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியும்? டேய் ஜித்து, தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைடா. உன் கிக்கி இறந்துட்டாடா. நம்புடா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். அச்சோ ஹனி பன்னி அது போஜூட் இல்ல, செப்பரேட் பண்ணாத, சேர்த்து சொல்லு. போஜூட் போஜூட்
ஜான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் கேம்ஸ் கிரிக்கெட் கார்ட்ஸ்ல நான் தான் வின்னர். அண்ணே எவ்வளோ நாள் இந்த வாய்ஸ் போட்டு எழுதிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? என் தோத்து கூட வாங்க. போயிட்டாங்கடா. என்ன பண்ணலாம்? ஹாய் மாம்ஸ். ஆமாம், இது என்னோட சீனியர் அண்ணே இது பாலகிருஷ்ணன், சோசியலிஸ்ட், சயின்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், அப்படி இப்படின்னு மாம்ஸ்க்கு நிறைய அவதாரம் இருக்குது. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம்டா? ஒன்றும் இல்லை மாம்ஸ், இந்த பேய், ஆவி, ஆத்மா, அமானுஷ்யம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்கே சாகிறது வெறும் கூடான உடம்பு மட்டும்தான். உயிர் போனாலும் ஆத்மா அந்த உலகத்தை விட்டு போகிறதில்ல. அதான் லைஃப். அப்போ இந்த ஆத்மா சாந்தி அடையுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ சாந்தி இடமே இங்கே தான் தெரிஞ்சிட்டு இருக்குமா? அப்படிலாம் இல்லைப்பா. அது ஒரு ஆத்மா பொறுத்து. சில ஆத்மா அது இறப்பை தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆசைகள் எதுவும் இல்லைன்னா அது ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். எதிர்பாராமல் திடீர்னு உயிர் பிரிஞ்ச ஆத்மாலாம் அது ஆசைகள் தீர்ற வரைக்கும் அலைஞ்சிட்டே இருக்கும். இன்னும் சில ஆத்மாலாம் அதோட இறப்பை ஏற்றுக்க முடியாமல் அது உயிரோட வாழ்கிற மாதிரி நினச்சிட்டு இட் சப்போஸ் உயிரோடு இருந்தால் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை அதுவாகவே வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ நம்மளால ஆத்மா கிட்ட பேச முடியுமா? வைநாட் பேசலாம், ஆனால் அதுவும் பேசணும்னு நினைக்கணும், பிரியப்படணும். அப்படி அதுவும் நினச்சா ஏதாச்சும் ஒரு மீடியாவை எடுத்துக்கிட்டு நம்ம கூட பேசணும். நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி புரியாத புதிர் தான் எங்கள் நட்பும் என் கீக்கியும் கூட. எல்லாரும் அவள் செத்துட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் சாகலை. என்னோட நினைவில் அவள் வாழ்ந்துட்டு தான் இருப்பாள். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு மரணம் இல்லை. அவள் யார்? அவளுக்கும் எனக்கும் இடையில என்ன? எங்கேருந்து வந்தா? ஏன் இப்போ என்னை விட்டுட்டு போனான்? அவளை மட்டும் நான் ஏன் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்? இந்த மாதிரி என்கிட்ட பல கேள்விகளும் குழப்பங்களும் தான் இருக்குது. ஆனால் விளக்கங்களும் விடைகளும் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், அவள் என் கூட பேசினா பழகின இந்த நாட்கள் எதுவுமே என்னால் மறக்க முடியாது. ஐ மிஸ் யூ கிக்கி. உன்கிட்ட ஒரு தடவையாச்சும் பேசணும். ஜான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் கேம்ஸ் கிரிக்கெட் கார்ட்ஸ்ல நான் தான் வின்னர். நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது.